வணக்கம், வெல்கம் டு த காமன் டெஸ்க் வடை ஃபேக்டரி. நம்ம ஊர்ல ஸ்கூல் பசங்க ஹோம்ஒர்க் செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? பக்கத்து பெஞ்ச் பையன் நோட்டை வாங்கி பேரை மட்டும் அழிச்சிட்டு இவங்க பேரை எழுதி மிஸ் நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேன் அப்படின்னு சப்மிட் பண்ணுவாங்க. சரியா? அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம விடியல் அரசு ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு. அதுதான் TAPS, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க இப்ப பழசு மாதிரி தெரியும் புதுசு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது ஒரிஜினல் வடையா இல்ல மத்திய அரசு சுட்ட வடைக்கு வர்ணம் பூசினதா? வாங்க பிரிச்சு மேயலாம். வாக்குறுதி வடை. கொஞ்சம் பிளாஷ்பேக் போவோம். 2021 தேர்தல் நேரம். மேடைக்கு மேடை நம்ம முதலமைச்சர் என்ன பேசினாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வரும், அரசு ஊழியர்களின் கண்ணீரை துடைப்போம்னு முழங்கினாங்க. அரசு ஊழியர்களும் ஆஹா நம்ம சம்பளத்துல இருந்து இனிமே காசு பிடிக்க மாட்டாங்க, முழு பென்ஷனும் அரசே கொடுக்கும்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு இப்போ கையில கொடுத்திருக்கிறது என்ன? TAPS. பேர் நல்லாதான் இருக்கு, ஆனா இது தண்ணி வருமா இல்ல கண்ணீர் வருமானு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது. ஜெராக்ஸ் மாடல். சமீபத்துல மத்திய பாஜக அரசு UPS, அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அப்ப அனல் பறக்க அறிக்கை விட்டாங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு? அந்த மத்திய அரசின் UPS திட்டத்துல இருக்கிற U அழிச்சிட்டு T போட்டு TAPS, தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்பலையா? ஆதாரத்தை பாருங்க. பணம் பிடித்தம். பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஊழியர்கள் சம்பளத்துல 1 பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. ஆனா மத்திய அரசின் UPSல 10% பிடிப்பாங்க. இப்போ நம்ம விடியல் கொண்டு வந்திருக்கிற TAPSல என்ன நிலைமை? அதே 10% பிடித்தம். குடும்ப ஓய்வூதியம். மத்திய அரசு 60% கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நம்ம அரசும் அதே 60% தான். அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? மத்திய அரசின் திட்டத்தையே பெயர் மாற்றி கலர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்திருக்கீங்களே, இதுக்கு அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னு அவர் கேட்கறது நியாயம் தானே? ஆறுதல் பரிசு. சரி பாஸ், அப்படியே மக்கி காப்பி அடிச்சாங்களான்னு கேட்டா அங்கதான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை காட்டி இருக்காங்க. அப்படியே காப்பி அடிச்சா மாட்டிப்போம், ஏதாவது சின்னதா மாத்துங்கடான்னு சொன்னதும் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மாத்திருக்காங்க. மத்திய அரசு நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி 12 மாசம் வாங்கின சம்பளத்தோட ஆவரேஜ வச்சு பென்ஷன் கொடுப்பாங்க. நம்ம அரசு நீங்க கடைசியா வாங்கின சம்பளம் என்னவோ அதை வச்சு பென்ஷன் கொடுப்பாங்க. பொதுவா ஒவ்வொரு வருஷமும் சம்பளம் ஏறும். சோ சராசரியை விட கடைசி மாச சம்பளம் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த வகையில மத்திய அரசு ஊழியர்களை விட நம்ம ஊர் ஊழியர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா காசு கிடைக்கும். இதை நான் பாராட்டுறேன். ஆனா இது பழைய சோறு கேட்டவனுக்கு பிரியாணி கிடைச்ச கதை இல்ல. பழைய சோறு கேட்டவனுக்கு ஊறுகாய் பாக்கெட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்த கதை. வடை ரேட்டிங். மத்திய அரசை எப்ப பார்த்தாலும் ஒன்றியம் இம்போசிஷன் எதிர்க்கிற திமுக இவங்க திட்டத்தையே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டதுதான் 2026 முதல் காமெடி. அரசு ஊழியர்கள் கேட்டது, அதாவது என் சம்பளத்துல கை வைக்காத, முழு பென்ஷனையும் நீயே போடு, ஆனா கிடைச்சது TAPS. இந்த திட்டம் லேபிள் மாத்தின வடை. தேர்தல் நெருங்குறப்போ இதோ பாருங்க நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தேன்னு மேடையில பேசலாம். ஆனா ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் வடையில வெறும் மைதாவாவு போண்டான்னு. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு திராவிட மாடல் மேஜிக் போட சந்திக்கிறேன். அது வரைக்கும் காப்பி அடிக்கிறப்போ மாட்டிக்காம அடிங்க பாஸ்.